டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 100 நாட்களுக்கும் மேலாக பலவிதமான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். குறிப்பாக ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்றத 3 நாள் முன்னாடியே நாங்கள் அப்டேட் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூவில் இன்னியோட எல்லாமே முடியுது. கிராண்ட் ஃபினாலாவும் நடந்து தான் இருக்குது. ஷூட்டிங் எல்லாம் நடந்துனே இருக்குது. கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப்டேட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பலரும் பலவிதமான தகவல்களை கொடுத்து தான் இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ் மட்டும்தான் எல்லாருமே உறுதியானு சொல்கிறாங்க. செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ் அப்படின்றது வேறு விதமான தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு கிடைத்த தகவல்கள் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்து சில தகவல்கள் அப்படின்ற மாதிரி பல்வேறு இடத்துலேருந்து சேகரித்த தகவல்கள் எல்லாமே நம்ம டெய்லி தர்பார் நேயர்களுக்காக சொல்கிறோம். எஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் முத்துக்குமரன் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. காரணம், மெனி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி, அஃபிஷியல் நம்பர்ஸ்லையும் நம்மளுக்கு சேகரித்த தகவல்கள் வரைக்கும் முத்துக்குமரனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்றது ஸ்மூத்தாக இருக்குது. பட் நேற்று ஒரு தகவல் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதாவது சௌந்தர்யா செகண்ட் பிளேஸ் கிடையாது, விஜய் விஷால் தான் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்ததுலேருந்து சோஷியல் மீடியாவே ஒரு 2 விதமாக செலிப்ரேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அதாவது விஜய் விஷால் தான் சூப்பரு, நல்ல வேலை சௌந்தர்யா வரல அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த சீசனில் செகண்ட் ரன்னருக்கு இவ்வளோ ஹேட்ரட் இருக்கும் அப்படின்னு நாங்களே கூட எதிர்பார்க்கல. முக்கியமாக வாரமே 2வது வாரமே போக வேண்டிய ஆள் அப்படின்னு சௌந்தர்யா அப்படின்னு எல்லாரும் நினச்சிருந்த சமயத்தில் பிஆர் வச்சு இந்த அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கடுப்பு. பிஆர் வச்சு மட்டும்தான் இது பண்ணாங்க, அதனால செகண்ட் பிளேஸ் டிசர்வ்டு இல்லை அப்படின்னு ஒரு குரூப்பும், பணப்பெட்டியை தூக்கிறதுக்கு ஓடிட்டு ரொம்ப அழகாக திட்டமிட்டு பாதி தூரத்துலேயே திருப்பி ஓடி வந்துட்டாங்க பார்த்தியா, இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு ஒரு குரூப்பும், ஜாக்லின் கஷ்டப்பட்டு ஃபேன்ஸ்க்காக கடைசி வரைக்கும் போராடி ஒரு 2 செகண்டில் தோத்தாங்க. ரொம்ப அழகாக பிளான் பண்ணி யாரையுமே பணத்தை விடாமல் நானும் எடுக்காமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கேவலமாக விளையாட்டாங்க. அதனால் செகண்ட் பிளேஸே கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குரூப்பும் இருந்தாங்க. பட் இது ஒரு 1 hour ஒரு ட்ரெண்டாக சோஷியல் மீடியாவில் சுற்றுச்சு. 1 hour கழிச்சு பார்த்திங்கன்னா விஜய் விஷாலையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், சௌந்தர்யாவது ஒரு பிஆர் அது இது க்யூட் ரியாக்ஷன்னு ஒரு சர்ச்சையாகவே இந்த சீசன் ஃபுல்லாக சுற்றிருந்தாங்க. விஜய் விஷால் அப்படி மெமரபிள் மொமெண்ட்டாக என்ன பண்ணாங்க, 2 பொண்ணுங்க கூட சுற்றுறாங்க, கிசு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்றதை தவிர நோட்டபுள் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது விஜய் விஷாலுக்கு இருக்குதா அப்படின்னு விஜய் விஷாலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக டிசர்வ்டுன்னு பார்த்தா நிறைய பேர் ஜென்யூனாக சொல்கிறது, பவித்ராவுக்கோ ரயானுக்கோ செகண்ட் பிளேஸ் அப்படின்றத கொடுத்துருந்தா உண்மையிலே பெட்டராக இருந்திருக்கும். சௌந்தர்யா விஜய் விஷாலை 3rd பிளேஸ் 4th பிளேஸ் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா பவித்ரா மேலே எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய இடத்துல அவங்க நோட்டபுளாக இல்லைன்னா கூட, ஏன்னா சில வீடியோஸ் எல்லாம் கிண்டலாக பார்க்குற மாதிரி அவங்க எப்போவுமே கேமரா பின்னாடியோ யார் பின்னாடியோ ஒளிஞ்சுனுக்காங்க அப்படின்ற மாதிரி பவித்ராவுக்கு சொன்னாலும், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளேயே பல டாஸ்கில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றது அவார்டு வாங்கினது பவித்ரா அவர்கள் தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டாஸ்க்கும் சரி, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுலையும் சரி, அண்ட் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்டேயே ஓட்டு வாங்குறதுலையும் பவித்ரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கோ ஐபிஓட டாஸ்கில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ உண்மையான முழு உழைப்பை போட்டு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி அவார்டு வரும் அப்படின்றதால பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் அந்த 100 நாள் போட்ட உழைப்பை பற்றியும் யாருமே சந்தேகம் எழுப்பல. அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, கிட்டத்தட்ட 3 தடவை கேப்டன்சி டாஸ்க் வரைக்கும் போயிட்டு அதில் தோற்று கேப்டன்சி மறுக்கப்பட்டு கேப்டனே ஆகாமல் 100 நாள் வந்திருக்கிற பிளேயர் அப்படின்ற பெருமையும் பவித்ரா அவர்களுக்கு வந்திருக்கு. ஸோ உண்மையிலே பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான உழைப்பு இதெல்லாம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இது வரும். இந்த அடிப்படையில் பவித்ராவுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சாரோட கருத்து. அதே சமயம் ரயான் அவர்களுக்கு லாஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கூடாது, 5th பிளேஸ் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்கிறது. எஸ், உங்களுக்கான ஸ்பெஷலான தகவல் என்னென்னா, நம்ம சொல்லியிருந்தோம் பவித்ரா எலிமினேட் ஆகிட்டதா தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் நடந்திருக்குது. எப்படி தீபக்கோட எலிமினேஷன் அருண் எலிமினேஷன் முன்னாடியே நடந்துச்சு அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோமோ, அதே மாதிரி பவித்ராவோட எலிமினேஷனும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே தகவல் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் தான் 4th ரன்னர்-அப், அதாவது 5th பிளேஸ். 5 பிளேயர்ஸ் உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஜய் விஷால், பவித்ரா, ரயான். ஸோ இதில் ஒவ்வொரு பிளேயராக எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது விஜய் சேதுபதி அவர்களே முதல்ல உள்ளே போயிட்டு எலிமினேஷனுக்கான ஒரு நபரை கூட்டின்னு வந்திருக்காரு. நீங்கள் ப்ரோமோலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெட்டியை வைக்கிற மாதிரி அதுலேருந்து ஒரு டாஸ்க் பண்ணுற மாதிரின்ட்டு. என்னடா திருப்பியும் டாஸ்க்கா அப்படின்னு இல்லை, ஒரு ஃபன்னான மூமெண்ட்டில் அங்கே அதுலேருந்து ஒரு பலூன் பறக்க வச்சு நீங்கள் சேவ்டு அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன டாஸ்க்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரயான் அவர்களை எலிமினேட் பண்ணி கையோடு வெளில கூட்டின்னு வந்திருக்காரு அப்படின்றது தான் லேட்டஸ்டான உறுதி செய்யப்பட்ட தகவல்களாக இருக்கிறது. ஸோ நீங்கள் அதை லைவில் பார்க்கலாம் தாராளமாக. அண்ட்
நிறைய பேருக்கு ஒரு சங்கடமான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, ரயான் அவர்களுக்கு டிக்கெட் டு த ஃபைனலே கொடுக்கறதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ளே போயே அந்த கோல்டன் பாஸை வந்து கொடுத்தாரு. அதே விஜய் சேதுபதி அவர்கள் ஃபைனலில் முதல் ஆளாக ரயான் அவர்களை வெளில கூட்டு வந்தாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சங்கடமான விஷயமாக இருந்துச்சு. ரயான் அவர்கள் ஸ்டார்டிங்கில் பெரிய அளவுக்கு உழைப்பு போடல அப்படின்னாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே பீஸ்ட்டுன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னதுலேருந்து ஒரு பீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதுலேருந்து தான் குறிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பீக் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். டிக்கெட் டு ஃபைனாலேயில் ரயான் அவர்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகத்தான் இந்த பொசிஷனுக்கு அவர் வந்திருக்கிறாரு. பட் ஹி இஸ் எண்டிங் அப் வித் 4th ரன்னர்-அப் 5th பொசிஷனில் வந்து அவர் நிற்கிறாரு. அதற்கு அடுத்த இடத்துல தான் பவித்ரா அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ பவித்ரா வந்து 3rd ரன்னர்-அப்பாக 4th பிளேஸில் வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து உண்மையிலே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னால் ஆக்சுவலாக சொல்லணுன்னா 2nd பிளேஸ் 3rd பிளேஸ்க்கான ஃபினிஷுக்கே இவங்க 2 பேருமே வந்து தகுதியானவர்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கிறது. விஜய் டிவி ஓட்டு பேசிஸில் தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்களா, இல்லை எப்படியெல்லாம் எலிமினேஷனில் வந்து நம்ம பலவிதமான சந்தேகங்கள் எழுப்பின மாதிரி இந்த வின்னரை டிசைட் பண்ணுறதுலையும் அந்த சந்தேகங்கள் இருக்கிறதா அப்படின்றத மக்களாகிய உங்ககிட்டயே நான் விட்டுறேன். அண்டு ஸோ 2nd பிளேஸ் தான் இப்போது யார் அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, போன சீசனில் வந்து எல்லோரும் கண்ணாடியை பார்த்து பேசுங்க அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த முறையும் அந்த கண்ணாடி பேசுகிற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அதில் போன சீசனோட இந்த சீசனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி அவங்கள சுற்றி கண்ணாடியாக போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே அது கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக எலிமினேட் செய்யப்படக்கூடிய நபர் வந்து சௌந்தர்யாவா இல்லை விஜய் விஷாலா அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்தது. பலரும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிடைத்த க்ளோஸ் சோர்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவைத்தான் 3வது பிளேஸுக்கு தள்ளி வெளில எடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தகவல்கள் வந்து கிடச்சிருக்குது. அதாவது பலர் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சேதுபதியே தலையிட்டு சௌந்தர்யா தான் 2nd பிளேஸ் வரணும்னு சொன்ன மாதிரியெல்லாம் சில பேர் யூடியூப்பில் பேசியிருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு சோர்ஸு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி விஜய் விஷாலுக்கு 2வது பிளேஸ் கொடுத்துட்டு சௌந்தர்யாவுக்கு 3rd பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முத்துவோட பிஆர் ஸ்ட்ராங்கா இல்லை சௌந்தர்யாவோட பிஆர் ஸ்ட்ராங்கா, யாரோட பிஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபைனல்ஸே கிட்டத்தட்ட போயிருந்துச்சு. பட் ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆனது அப்படின்றது சௌந்தர்யாவோட ஓட்டுகளை பாதிச்சிருக்கு அப்படின்றது தான் ஒரு வகையில் உண்மையாக இருக்குது. ஜாக்லின் அவர்கள் சாதாரணமாக ஆடி அந்த பணத்தை ஜெயிச்சிருந்தாலோ இல்லை எலிமினேட் ஆகிருந்தாலோ வந்து யாருக்கும் இந்த அளவுக்கு தெரியாது. பட் ஜாக்லின் கடைசி நிமிடம் வரைக்கும் உழைப்பு போட்டாங்க. 15 வாரமும் எலிமினேட் ஆகி மக்களுடைய சப்போர்ட்டை வாங்கி வந்து உள்ளே தங்கியிருந்தாங்க. ஆனால் சௌந்தர்யா வெறும் பிஆர் வச்சு வாங்கினது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், பாதி தூரம் போயிட்டு ஓடி வந்துடணுன்ட்டு முன்னாடியே ரொம்ப உஷாராக பிளான் பண்ணி அந்த டாஸ்க்கை டீல் பண்ண விதம் மக்களுக்கு பயங்கரமான கடுப்பு வந்திருக்கு. ஸோ முத்துக்குமரன் 1st பிளேஸ்ன்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சௌந்தர்யாவுக்கு 2nd பிளேஸ் எக்காரணம் கொண்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இருக்கிற 8 சீசன் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா இந்த 8வது சீசன் தான் எந்த விதமான பிளேயர்ஸ் கூடயும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது. மற்ற எல்லா சீசன்லேயும் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு பிளேயர் மேலே நம்மளுக்கு வந்து இந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுண்டா அப்படின்னு இருக்கும். அவங்க வின்னராக இருக்கலாம், இல்லை முதல் வாரமே போனவங்களாக கூட இருக்கலாம். பட் ஒரு பிளேயரை வந்து நல்லா கவனித்து பார்ப்போம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பர்சனல் ஃபீல்டில் முதல் முறையாக ஒரு பிக் பாஸ் சீசனில் வந்து எந்த பிளேயர் மேலேயும் பெருசாக ஒரு கவன ஈர்ப்போ இல்லை ஒரு அட்டாச்மெண்ட்டோ வராமல் இந்த சீசன் வந்து முடிஞ்சிருக்குது. யார் வந்தால் என்னடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வாரத்துலேருந்தே பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சூப்பராக போக வேண்டிய இந்த பிக் பாஸ் அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை வந்து வளைச்சி மாற்றி கண்டஸ்டண்ட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப சேஃப் கேம் ஆடணும் அப்படின்னு நினச்சி ஆடினதில் இருக்கிறதுலே ஒரு டல்லான சீசனாக எனக்கு போச்சு. இந்த பிக் பாஸில் முத்துக்குமரன் அவர்கள் வின்னராக வந்திருக்கிறாரு. பட் அது உண்மையிலே அவர் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஏதாவது மொமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு எதுவும் வரல. உங்களுக்கு இந்த பிக் பாஸில் பிடிச்ச மொமெண்ட், பிடிக்காத மொமெண்ட், இந்த பிக் பாஸ்லேருந்து உங்களுடைய டேக் அவே என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சீசனில் இல்லை, அடுத்தடுத்த வீடியோக்களில் பல்வேறு அப்டேட்ஸுடன் பிக் பாஸ் முடிஞ்சிருந்தாலும் சினிமா அப்டேட்ஸ் ஆகட்டும், பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் ஆகட்டும், பல்வேறு விதமான துறைகளில் இருந்த அப்டேட்ஸுடன் டெய்லி தர்பார் நேயர்களுக்காக தொடர்ந்து வீடியோக்கள் இருக்கும்னு இப்பயே தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.